Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல இட்லி மாவு, தோசை மாவு இல்லாத சமயங்கள்ல சட்டுன்னு சுலபமா செய்யக்கூடிய நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான தோசை கூடவே அதற்கு இணையான ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரெண்டுமே ஒரு அருமையான கோம்போ ரெசிபியா இருக்கும். முக்கியமா இத காலையில நீங்க சட்டுன்னு சுலபமா செய்து முடிச்சிடலாம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 2 நல்ல பழுத்த தக்காளி பழம் மீடியம் சைஸா பார்த்து எடுத்துக்கங்க. சேர்த்துட்டு நல்ல நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க. அடுத்ததா 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதையும் இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு. எந்த கப்ல ரவை அளந்தீங்களோ அதே கப்பால 1/4 கப் கோதுமை மாவு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்ல நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதற்கு தேவையான சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பல்லு பூண்டு, 5 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, அதாவது 2 கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி, 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை, கூடவே 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முதல்ல தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அப்போ தான் தேங்காய் வந்து நல்ல மைய அரைப்படும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் இப்போ நம்ம தாளிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், சிம்பிளான சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. அதனால அந்த ரவை ஊற வர கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும் உங்களுக்கு மாவு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துங்க. தோசைகள் நல்லா சூடாக இருக்கு. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி தொடச்சிட்டு மாவு வந்து நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி அழகாக விரிக்க வேண்டியதான். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நல்ல விரிக்கிறதுக்கு சூப்பராக வரும், அழகாக மெல்லியதாக வரும். இதை இப்போ நம்ம வெந்த பிறகு இப்படி திருப்பி போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான தக்காளி ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை மாவு இல்லாத சமயங்களில் நிச்சயமாக இந்த ரெசிபி கை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.